சினிமாவில் சிரிப்பு அழகி சினேகா என பெயர் எடுத்தவர். குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து புகழ் பெற்றவர். எந்த திரைப்படத்திலும் தனியாக உடல் கவர்ச்சி காட்டி நடித்ததில்லை. இவரை திரைப்படங்களில் பார்க்கும்போது சினிமா கதாநாயகி என்பதை தாண்டி நமக்கு மிகவும் பக்கத்து வீட்டுக்காரர் போலவும், நமது ஊர்க்காரர் போலவும், நமது உறவுக்கார பெண் போலவும் என்ன தோன்றும். அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பும், அவர் அணியக்கூடிய யதார்த்தமான ஆடையும், தமிழ் பெண் போன்ற முக பாவனையும் தமிழக ரசிகரிடையே இவர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு பல ரசிகர் கூட்டம் உருவானது. இவரை பார்த்தவுடன் மிகவும் மதிக்க தோணக்கூடிய கதாபாத்திரங்களில்தான் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். மாபெரும் நடிகை சினேகா அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை சினேகா அவர்கள் 1981 அக்டோபர் 12 தமிழ்நாட்டில் ராஜாராம் பத்மாவதி தம்பதியினருக்கு பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சுஹாசினி. இவரின் குடும்பம் இவரின் பிறப்புக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஷார்ஜாவுக்கு சென்றது. அங்கு இவர் ஓன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்தார். பின்னர் இவரது குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள பன்ருட்டி என்னும் ஊரில் குடியேறினார்கள். அங்கே இவருக்கு சொந்தமாக திருமண மண்டபம் ஒன்றும் உள்ளது. நடிகை சினேகா அவர்கள் முதலில் மலையாள திரையுலகில் இங்கனே ஒரு நீல பக்ஷி என்ற படத்தில் நடனமாடி நடித்துள்ளார். பின்னர் தமிழ் திரைப்படங்களில் கவனம் செலுத்தினார். என்னவளே படத்தில் நடித்து புகழ் பெற தொடங்கினார். அந்த திரைப்படத்தில் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைத்தது. முதல் படத்திலேயே சிறப்பாக நடித்திருந்தார். பின்னர் மம்முட்டி அவர்களுடன் ஆனந்தம் திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படத்தில் லிங்குசாமி அவர்கள் இயக்கியிருந்தார். மம்முட்டி, முரளி, அப்பாஸ் என பல உயர்ந்த நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் அப்பாஸுடன் அவர் பாடும் ஒரு பாடல், பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் என்ற பாடல் மிகப்பெரிய ஹிட்டான பாடலாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு சிறந்த நடிகை விருது பெற்றார். அதன் பிறகு தொடர்ந்து புன்னகை தேசம், உன்னை நினைத்து, விரும்புகிறேன் ஆகிய படங்களில் நடித்தார். விருதுகளும் பெற்றார். பார்த்திபன் கனவு, ஆட்டோகிராப் என்று ஏறத்தாழ 70 படங்களில் நடித்துள்ளார். இவர் தமிழில் முதலில் நடித்தது பிரசாந்த் அவர்களுடன் விரும்புகிறேன் படத்திலும். சுசி கணேசன் தான் இவரை அறிமுகப்படுத்தினார் என்றும், ஆனால் அந்த திரைப்படம் வெளியாவதில் காலதாமதம் ஆனதால், அதற்கு பின்பு ஒப்பந்தமான பல திரைப்படங்கள் வெளியானதால் விரும்புகிறேன் படம்தான் இவர் நடித்த முதல் படம் என்பது பல பேருக்கு தெரியாது. சேரன் இயக்கிய ஆட்டோகிராப் படத்தில் இவருடைய கேரக்டர் தமிழ் சினிமாவில் முக்கியத்துவம் பெற்றது. மற்றவர்களுக்கு உதவும் கதாபாத்திரத்தில் அந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். அவர் சினிமா வாழ்க்கையில் ஆட்டோகிராப் ஒரு முக்கியமான படமாக இருந்தது. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து கமலஹாசன் அவர்கள் நடித்த வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டுகளை பெற்றது. படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதேபோன்று பார்த்திபன் கனவு திரைப்படமும் அவர் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். அந்த படமும் அவர் நடிப்பில் பெரும் பாராட்டுகளை பெற்ற படமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக அவர் கேரியரில் இருந்தது. இவ்வாறு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றார். குடும்ப பாங்கான முக தோற்றத்துக்காகவும் நடிப்பு திறனுக்காகவும் இவர் பெரிதும் பாராட்டுகளை பெற்றார். பெரும் ரசிகர்களையும் பெற்றார். 2009 நடிகை சினேகா அவர்கள் முதல் முறையாக நடிகர் பிரசன்னாவுடன் அச்சமுண்டு படத்தில் இணைந்து நடித்தார். இதில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாக கிசுகிசுப்பு வெளிவந்தது. ஆனால் ஊடகங்களில் அதை வதந்தியாக இருக்கும் என நம்பினார்கள். அவர்களும் மறுத்தார்கள். இருந்தாலும் 2011 நவம்பர் 9 அன்று பிரசன்னா தனது காதலை உறுதிப்படுத்தி மே மாதம் 2012 11 இவர்கள் திருமணம் நடந்தது.
தற்போது சினேகா சென்னையில் கணவருடன் வசித்து வருகின்றார். 2015 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு விகான் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். சினேகா தமது பெண் குழந்தைக்கு ஆத்யந்தா என்று பெயர் சூட்டியிருப்பதாக நடிகர் பிரசன்னா ஒரு பேட்டியில் தெரிவித்தார். சரவணா ஸ்டோர்ஸ், ஹார்லிக்ஸ், ஆஷிர்வாத் போன்ற பல விளம்பரங்களில் அவர் நடித்தார். திருமணத்துக்கு பின் சினேகா தன் கணவருடன் இணைந்து யூனிவர்சல் விளம்பரங்களில் பணிபுரிந்தார். சென்னை சர்வதேச ஃபேஷன் வீக், சிட்னி ஸ்லேடன் ஃபேஷன் வாரம் மற்றும் சென்னை மற்றும் மும்பையில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் அவர் பங்கு பெற்றார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் 41 நாளாக போராடினார்கள். டெல்லியில் போராடிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த 10 பேருக்கு நடிகர் பிரசன்னா, சினேகா தம்பதியினர் தலா ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி அளித்தனர். என்னுடைய சம்பளம் முழுவதும் கொடுக்கும் அளவுக்கு நான் ஊதியம் பெறவில்லை என்றாலும் இயன்றதை செய்து இன்பம் பெரும் முயற்சியாகவே நிதியுதவி அளித்துள்ளதாகவும், இதேபோன்று நடிகர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பினரும் நிதியுதவி அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த அளவிற்கு சமூக சேவையிலும் நடிகை சினேகா நாட்டம் கொண்டவர். சினிமாவிலும் கண்ணியமான படங்கள் பல நடித்தவர். நேர்மையான ஒரு நடிகை என்றே அவரை சொல்லலாம். அவரோடு ஏற்று நடித்த கதாபாத்திரங்களும் அவர் நடித்த படங்களும் மிகவும் ஒழுக்கமான படங்களாக இருந்தன. குடும்ப வாழ்க்கையிலும் மிகவும் நேர்மையான உண்மையான கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நடிகை சினேகா அவர்கள் தமிழ் சினிமாவில் நடித்து மாபெரும் ஹிட்டான சில திரைப்படங்களை காணலாம். என்ன விலை, ஆனந்தம், பார்த்தாலே பரவசம், விரும்புகிறேன், ஏ நீ ரொம்ப அழகாயிருக்க, உன்னை நினைத்து, கிங், புன்னகை தேசம், பம்மல் கே சம்பந்தம், ஏப்ரல் மாதத்தில், வசீகரா, பார்த்திபன் கனவு, வசூல் ராஜா MBBS, ஜனா, போஸ், ஆட்டோகிராஃப், 1000, சின்னா, ABCD, புதுப்பேட்டை, நான் அவனில்லை, பள்ளிக்கூடம், பிரிவோம் சந்திப்போம், சிலம்பாட்டம், கோவா, தீராத விளையாட்டு பிள்ளை, பவானி IPS, பொன்னர் சங்கர், ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார். இவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே பெரும்பாலும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள். எந்த திரைப்படமுமே சோடை போகவில்லை. அதற்கு அவருடைய நடிப்பும் ஒரு காரணமாக இருந்தது. அந்த அளவுக்கு சினிமாவில் தன் நடிப்பாலும் அழகாலும் தனக்கென தனி முத்திரை விதைத்த மாபெரும் நடிகை சினேகா அவர்கள்.